கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிமொழிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் வசனம் 21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் பலவிதமான தேவைகள் நமக்கு முன்பதாக வந்து நிற்கும் பொழுது நாம் அநேக விதமான யோசனைகளை மேற்கொள்ளுகிறோம். என் குடும்பத்தை நாம் என்ன செய்வது? என்னுடைய தொழிலை நான் என்ன செய்வது? என் வீட்டின் காரியத்தை என்ன செய்வது? என் பிள்ளைகளுக்கான காரியங்களை குறித்து நாம் என்ன காரியங்களை மேற்கொள்வது? அல்லது நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு இப்படிப்பட்டதான நெருக்கடிகள், பிரச்சனைகள் இருக்கிறது, இதை எப்படி மேற்கொள்வது? இன்னும் என்னுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது, அவற்றையெல்லாம் எப்படி சந்திப்பது, பூர்த்தி செய்வது? அல்லது திடீரென்று நான் நோய்வாய்ப்பட்டு விட்டேன், இவற்றை குறித்து எப்படி எந்த மருத்துவரை அணுகுவது என்றெல்லாம் பலவிதமான யோசனைகள் நம்முடைய இருதயத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து கொண்டே இருக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் விடை தேடுவதற்காக நாம் பலவிதமான வழிகளிலே நாம் முயற்சிகளையும் மேற்கொள்ளுகின்ற மக்களாக நாம் இருப்போம். எந்த ஒரு மனிதருக்கும் இது இயல்பான ஒன்றாகத்தான் இருக்கிறது. யாருமே நம்முடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமென்னாலும் போகட்டும், என்ன வேண்டுமென்னாலும் நடக்கட்டும் என்று சொல்லி நிர்விசாரமாக நாம் இருப்பது இல்லவே இல்லை. அனுதினமும் நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான சிந்தனை நம்முடைய இருதயத்திற்குள்ளாக, எண்ணத்திற்குள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய தேவைகள் மிகுதியாக இருக்கும், நமக்கு வருவதோ மிக குறைவாக இருக்கும். அப்பொழுது இந்த தேவைகளெல்லாம் நான் என்ன செய்ய போகின்றேன் என்கிறதான கவலைகள் நம்மை அப்படியே சூழ்ந்து கொள்ளுகிறதையும் நாம் பார்க்க முடியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை அவற்றை குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் என்று சொல்லுகிறது. நான் சற்று முன்பதாக குறிப்பிட்ட வண்ணமாக நம்முடைய இருதயத்திலிருந்து பலவிதமான எண்ணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆம், இந்த இடத்திலே தான் கடவுளுடைய பிள்ளைகள் ஆண்டவரை பற்றி கொள்ளும்படியான ஒரு அவசியத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். ஏன் நாம் கடவுளை எப்பொழுதாகிலும் ஒரு நாள் நாம் தேடலாம் என்று சொல்லியும், அல்லது கடவுளை நான் நேசிக்கிறேன், கடவுளிடத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஆனால் அதே சமயத்தில் நான் எந்த நாளும் எந்த நிமிடமும் கடவுள் என்று நினைத்து கொண்டிருப்பது அவ்வளவு அவசியமானதல்ல. என் பணிகளை நான் செய்யட்டும், ஏனென்றால் எனக்கு இந்த உலகத்தில் பல பொறுப்புகள் இருக்கிறது, அவைகளெல்லாம் நான் திறம்பட செய்வது என்னுடைய கடமையாக இருக்கிறது. நான் அதற்காக அல்லும் பகலும் உழைக்க வேண்டும், போராட வேண்டும், முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய முயற்சிகள், நாம் வேர்வை சிந்துவது எல்லாம் சித்திக்க பெற வேண்டும் என்றால், அல்லது கைகூடி வர வேண்டும் என்று சொன்னால், அல்லது அதிலே ஒரு தீர்வும், அதிலே ஒரு ஆசீர்வாதமும், ஒரு வெற்றியும் அதிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய ஈடுபாடு இல்லாமல், கடவுள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படாமல் ஒரு மாற்றத்தையும் நாம் கொண்டு வர முடியாது. கர்த்தருடைய தாசன் மிக அழகாய் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயத்தில் அநேக எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கலாம். இதை இப்படி செய்து விடுவேன், இதை இப்படி மாற்றி விடுவேன், இதை நான் இப்படி வரவழைத்து விடுவேன் என்று சொல்லி
பலவிதமான எண்ணங்கள் நமக்குள்ளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய யோசனை, ஆண்டவருடைய வழி நடத்துதல், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து தீர்மானிக்கிற காரியங்கள், ஆண்டவர் நமக்கு எதை வாய்க்க செய்ய வேண்டும் அல்லது எதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ, ஆண்டவர் எப்படி நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகின்றாரோ, அவைகள் மட்டுமே நிலை நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிலை நிற்கும். அப்படியானால் மற்றவைகள் எல்லாம் என்ன ஆகும்? அகன்று போய்விடும், ஒளிந்து போய்விடும், இல்லாமற் போய்விடும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் அநேக காரியங்களை சிந்திக்கலாம். சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் மார்த்தாள் மரியாள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது அழகாய் சொல்லுகிறார். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகின்றாய். நீ அநேக காரியங்கள், வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, அல்லது கடவுளை திருப்திப்படுத்துவதை குறித்து, என்னவெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று நீ பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்றே ஒன்று, தேவனுடைய சமூகம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவனுடைய சமூகத்தை தெரிந்து கொண்டாள். அவள் முதலாவது தேவனுடைய சமூகத்தில் சென்று, ஆண்டவரே, என் குடும்பத்தினுடைய நிலைமை இப்படி இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது, என்னுடைய தொழிலின் காரியங்கள் இப்படி இருக்கிறது, என்னுடைய ஆரோக்கியம் இப்படி இருக்கிறது, ஆண்டவரே, என்னுடைய அலுவலகம் இவ்விதமாக இருக்கு, என் குடும்பத்திலே எனக்கும் என் கணவருக்குமான பிரச்சனை இப்படி இருக்கிறது, என் மனைவிக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் இருக்கிற பிரச்சனை இப்படி இருக்கிறது, நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும், எனக்கு நீர் சொல்லி தாரும் என்று கேட்கும் பொழுது, இங்கே சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நிறைவேறும். கடவுளுடைய யோசனையே நிலை நிற்கும். ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் என்று தீர்மானித்திருக்கிறாரோ அந்த காரியத்தை அவர் சொல்லித் தருவார். எளிதாய் நம்முடைய காரியங்களை என்ன செய்யலாம்? வெற்றி பெறலாம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டை துவங்கி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, இந்த ஆண்டை குறித்து மாத்திரமல்ல, இந்த ஆண்டில நம்முடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து பல யோசனைகள். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்காக, எங்களுக்காக நீர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறீரோ அந்த காரியத்தை எங்கள் வாழ்க்கையிலே செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் நம்முடைய பணிகளை தொடரும் பொழுது ஆண்டவர் மிக அழகாக நமக்கு ஆலோசனைகளை தந்து வழி நடத்தி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே வீணான குழப்பங்களும் பாரங்களும் கவலைகளும் நம்முடைய மனதில் வைத்துக் கொள்வதை தவிர்த்து, கவலைப்பட்டு ஒடுங்கி போவதை தவிர்த்து, கண்ணீர் வடித்து கொண்டிருப்பதை தவிர்த்து கர்த்தருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து விடுவோம். மனுஷனுடைய இருதயத்தின் யோசனைகள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை குறித்து நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் யோசிக்க முடியும், ஆனால் நடப்பது ஒன்று மட்டும்தான். கர்த்தர் எங்களுக்கு என்ன தீர்மானித்திருக்கிறீரோ அது மட்டும்தான் ஆண்டவரே நடைபெறும். அதுதான் எங்கள் வாழ்க்கைக்கான சிறந்ததாகவும் இருக்கும். ஆண்டவரே, கடவுள் தீர்மானிக்கிற பாதை, கடவுள் கொடுக்கிற நன்மைகள், கடவுள் வாய்க்க செய்கிற காரியங்களே எங்களுக்கு கர்த்தாவே ஆண்டவரே ரம்யத்தை, மன திருப்தியை எங்களுக்கு கொடுக்கும் ஆண்டவரே. ஆகையால் எங்கள் தகப்பனுடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய கிருபையினால் எங்களை இடைகட்டி கர்த்தர் காத்துக்கொள்ளும். நாங்கள் எங்களுடைய மனதின், எங்களுடைய ஆண்டவரே சிந்தையில் உதிக்கின்றதான எண்ணங்களின்படி நாங்கள் வாழ்கிறவர்களாய் அல்ல, கடவுளுடைய வழி நடத்துதலின்படி நாங்கள் வாழ்கிறவர்களாக எங்களை மாற்றி தரும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். திருக்கரத்தில் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து ஆசீர்வதியும். மீட்பர் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.